கன்னியாகுமரியில் மீனவர்கள் போராட்டம். கன்னியாகுமரியில் மீனவர்களின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வாவத்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் அப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய வாவத்துறை கிராம மீனவ மக்களுக்கு அந்த பூம்புகாருக்கு போகிற படகு துறையினால எங்கள் மக்களுடைய பாதையை தடைப்படுது. இருக்கிறது ஒரே வழி தான். அதாவது மெயின் ரோட்லேருந்து எங்களுக்கு சிலுவை நகர், புதுக்கிராமம், கோவளம், சின்ன கீழமணக்குடி, லயன்ஸ் நகர் எல்லா இடத்துலேருந்துமே எங்கள் தொழில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாதை எல்லாமே ஒரே பாதை தான். இந்த பாதையை அடைக்கும் போது எங்களுக்கு அது பெரும் பிரச்சனையாகுது. இவங்க ஆம்புலன்ஸ் ஏதாவது ஒரு நோயாளி கொண்டு வரணும், ஆம்புலன்ஸ் வரதா இருந்தால் கூட நாங்கள் மாதா கோயில் சுற்றி தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இவங்க ஒரு செக்யூரிட்டி போட்டு அந்த பாதையை எங்களுக்கு சரி பண்ணி தர்றாங்கல்ல. ரெண்டாவது எங்களுக்கு மணல் பிரச்சனை. இங்கே மணல் எடுக்கிறதுனால எங்கள் மக்களுக்கு கேன்சர் நோய் உருவாகுது. சரின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாமலே அவங்க பூம்புகார் மணல் எடுக்கிறாங்க. ஒரு செட்டை போடுறாங்க. அந்த செட்டு போடும்போது அவ்வளோ ஒட்டுமொத்த மக்களுமே அதில் நிற்கிறாங்க. 9ஆம் தேதி பேசியிருக்காங்க. நாங்கள் 12ஆம் தேதி மனு கொடுத்துருக்கோம். கன்னியாகுமரி நகராட்சி ஆணையருக்கும் பூம்புகார் மேனேஜருக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க 2 நாளையில் நாங்கள் உங்களுக்கு அதை முடிச்சு தரோம்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாமலே இன்னைக்கு செட்டு போடுறாங்க. நாங்கள் வந்த பிறகு போலீஸ் பாதுகாப்போடு அந்த இதை போடுறாங்க. நாங்கள் எங்கள் மக்கள் ஊரை கூட்டி நாங்கள் நாளைக்கு போராட்டம் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கோம். போராட்டம் பண்ண போகிறீங்க, உங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நினைச்சிட்டு கேட்டு சரி நாங்கள் மேலிடத்துல பேசுகிறேன், மாவட்டத்திலையும் மாநில தலைவர் நாங்கள் அரசுலேயே நாங்கள் பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தாரோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு 11 மணி எங்கள் ஆலயத்தில் தான், எங்கள் ஆலயத்துக்குள்ள தான் இருந்தோம். நாங்கள் வெளியே பண்ணலை. எங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கலாட்டி கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணைக்கு தான் முடிவாக இருந்தோம். நான் மேலே தலைமையில் இதை கொடுத்து அந்த கோரிக்கை மனுக்கான நடவடிக்கையை தலைமையை வாங்கி அவங்களுக்கு முடிச்சுதாருன்னு சொல்லி இன்றைக்கி உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். அதை நான் கண்டிப்பாக தலைமையில் தெளிவுபடுத்தி முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதை வச்சு தான் அவங்க போராட்டம் பண்ணதை கைவிடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தலைமையை அதுக்கு இது பண்ண மாட்டாங்க, செவிசாச்சு முடிச்சு கொடுப்பாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் பார்த்து இல்லை இவங்க ஆல்ரெடி மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனுலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்போ ஆட்சி அமைச்சு நாங்கள் 10 நாள் தான் ஆயிருக்கு. அப்போ நாங்கள் தலைமையில் தான் சொல்ல முடியும். இப்போ தலைமையை தான் இங்கே பேச முடியும் அவங்கள்ட்ட. அதனால் நான் என்னோட இது சார்பாட்டும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க தான் போகிறோம். இதை போக நான் தலைமையிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நான் தலைமைக்கு அனுப்பியாச்சு. அவங்க பண்ணிட்டாங்க.